بسم الله الرحمن الرحيم. الحمد لوليه والصلاة على نبيه، والوزن والعدل والفضل والنزم والعزم بالجزم، بوحدته بكبريائه وبإعلان وبإتقان وبإيمان وبيان في فرقان، وحده لا شريك له وحده بوحدة موحدا بوحده، وحيدا وأحدا بلا مدد وجدد ونصب ووصف في الكمال، لا شريك له ولا نظير له ولا مثل له ولا مثال له، ولا مداني له ولا مضارع له ولا مقادم له ولا مداني له، ولا جلد بلد ولد جذب عصب قاب بيت خصم له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا مؤيدنا معصومنا مقسومنا مقصودنا أجدر الخلق جديرنا، أعظم الخلق وأشرف الخلق وأحسن الخلق وأجمل الخلق، وبدلائله الغالبة الظاهرة الباطنة سعد إلى سدرة المنتهى، في ليلة المعراج كشف الدجى، ثم دنا ثم دنا ثم دنا فتدلى، فكان قاب قوسين أو أدنى. أما بعد، قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا تقم فيه أبدا، لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه، إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. وبالسند متصل مني أن أبي موسى رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: رأيت في المنام أني أهاجر من مكة إلى أرض بها نخل، فذهب وهلي إلى أنها اليمامة أو هجر، فإذا هي المدينة يثرب، أو كما قال عليه الصلاة والسلام. متفق عليه. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், கிளையாளர்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையில் அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் இஸ்லாமிய வருடத்தை கழித்து இஸ்லாமிய புது வருடத்தை அடைய ஆரம்பிக்க போகிறோம். ஹிஜ்ரி 1445வது ஆண்டை கழித்துவிட்டு 46வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்க காத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய பின்னணி என்ன? ஹிஜ்ரி என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரதம விடயங்கள் நடந்தது, முக்கியமான விடயங்கள். அது நபி அவர்களுடைய பிறப்பாக இருக்கலாம், நபி அவர்களுடைய பிறப்புக்கு முன்னால் ஏனைய நபிமார்களுடைய நல்ல மக்களுடைய பிறப்பை வைத்து அவர்கள் தாரீகை எழுதிக் கொள்வார்கள், அவர்களுடைய வரலாற்றை எழுதிக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பாக இருக்கலாம், அவர்களுடைய நுபுத்துவமாக இருக்கலாம், மிஅராஜாக இருக்கலாம், அதே போன்று பத்ருடைய யுத்த களம், ஏனைய யுத்தங்கள், ஃபத்ஹ் மக்கா, ஹஜ்ஜி, மிகப்பெரிய பிரமாண்டமான விடயங்கள் நடந்திருந்தும் இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு ஹிஜ்ரத்தை கொண்டு திகதிகளை எழுதி கொள்வதற்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்து தந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம் என்ன? ஹிஜ்ரத் ஏனைய நிகழ்வுகளில் இருந்து வித்தியாசப்படுகிறது.
பல பாரிய நிகழ்வுகள் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் ஹிஜ்ரத் என்பது தனித்துவமானது. இந்த ஹிஜ்ரத் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னாலும் ஆரம்பித்ததற்கு பின்னாலும், ஹிஜ்ரத்துடைய கட்டத்திலும் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் நபி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலும் இஸ்லாத்திற்கு மறுமலர்ச்சி உருவாகியது, மிகப்பெரிய தாக்கங்கள் உருவாகியது. அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஹிஜ்ரத் செஞ்ச அந்த நாளைத்தான் அல்லாஹு தாலா முதல் நாள் என்பதாக சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கொடுத்த நாள முதல் நாள் என்பதாக சொல்லல. அவ்வலு யௌம் என்பது எங்களுக்கு தெரியும். அவ்வல் என்றால் முதலாவது என்று கருத்து, யௌம் என்றால் நாள் என்பது கருத்து. அல்லாஹு தஆலா அவ்வலு யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹ், முதலாவது நாள் என்பதாக வர்ணிக்கிறான் ஹிஜ்ரத்துடைய முதலாவது நாளை. இந்த ஹிஜ்ரத் சமூகத்தின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தியது, சமூகத்தின் இருப்பை உறுதிப்படுத்தியது, அவர்களுடைய கண்ணியத்தை உறுதிப்படுத்தியது. ஒரு சமூகம் ஒதுக்கப்படக்கூடிய நேரத்தில், யாராலும் கணக்கெடுக்காமல் இருக்கப்படக்கூடிய நேரத்தில், உள்ளங்களால் ஒரு சமூகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நேரத்தில் இந்த ஹிஜ்ரத்தை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இந்த ஹிஜ்ரத்தின் மூலம் இஸ்லாத்தையும் உம்மத்தையும் உறுதிப்படுத்தினார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்கு வயது இருப்பதை போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயது, 40, 45, 50. இஸ்லாத்துடைய ஆயுள் என்ன, இஸ்லாத்துடைய வயது என்ன? 1445. இன்னும் ஓரிரு நாட்களில் 46வது வருடத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறது இஸ்லாத்துடைய வயது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரத் ஏனைய நிகழ்வுகளில் இருந்து தனித்துவமானது என்பதாக நான் சொன்னேன். எதை கொண்டு தனித்துவமானது? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய 2 விடயங்களை வைத்து ஏனைய விடயங்களில் இருந்தும் ஏனைய நிகழ்வுகளில் இருந்தும் ஹிஜ்ரத் தனித்துவமானது என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். 2 ஆதாரங்கள். முதலாவது அவ்வலு யௌம் என்பதாக அல்லாஹு தஆலா முதலாவது நாள், இஸ்லாத்துடைய முதலாவது நாள், ஈமானுடைய முதலாவது நாள், சமூகத்துடைய உருவாக்கத்துடைய முதலாவது நாள் என்பதாக ஹிஜ்ரத்துடைய முதலாவது நாளை சொல்கிறார். இரண்டாவது, மக்காவில் இருக்கக்கூடிய காலத்திலேயும் குர்ஆன் இறங்கி கொண்டு தான் இருந்துச்சு. அல்லாஹு தஆலா மக்காவில இறக்கின ஆயத்துகள்ல மக்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை அறிவுறுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹன் நாஸ், மக்கால இறங்கின ஆயத்தெல்லாம் மக்களே என்பதாக இறங்கிச்சு. எப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் மூலமாக மதீனாவை வந்தடைந்தார்களோ, மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த முஸ்லிம்களை மக்கள் என்ற வார்த்தையை இல்லாமலாக்கிட்டு கண்மூடித்தனமாக சொல்ல முடியும். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற குர்ஆன் வசனம் குர்ஆன்ல எந்தெந்த இடங்கள் எல்லாம் வருதோ அதெல்லாம் மதீனால இறங்கின ஆயத் என்பதாக கண்ணை மூடிக்கொண்டு சொல்லேன். அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை முஃமின்கள் என்பதாக பொருந்தி கொண்ட ஒரு நிகழ்வு தான் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க நினைக்கிறத போல இந்த இஸ்லாம் இருக்குது, இது தொழுகையோட, நோன்போட, ஹஜ்ஜோட, அமல்களோட மாத்திரம் முடியக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. அப்படி அதோட தான் முடியக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா தொழுகையை கடமையாக்கினான். அதே போல ஹஜ்ஜும் மக்காக்கு போய் தான் செய்ய வேண்டும். மக்கால இருக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு பிடிக்கவும் மேலும், ஜகாத் கொடுக்கவும் மேலும், ஏனைய அமல்களை செய்யவும் மேலும். ஆனா அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்துக்கு பின்னால இந்த அமல்களை கடமையாக்கினதோட சேர்த்து அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்துக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஹிஜ்ரத்துடைய பயணம் ஆன்மீகத்தையும் லௌகீகத்தையும் பிரிக்கக்கூடிய, மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய சுயமான வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய அமல்களில் இருந்து அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்களை பிரித்தறியக்கூடிய ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். நினைச்சத மாதிரி வாழ இயலாது, எங்கட உள்ளம் சொன்னதெல்லாம் கேட்க இயலாது. ஹிஜ்ரத்துக்கு பின்னால தான் அல்லாஹு தஆலா மார்க்கத்துடைய ஆயிரக்கணக்கான சட்டங்களை கடமையாக்கினார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரத் பயணம் ஆன்மீக பயணம் மட்டுமல்ல, ஒரு ஆளுமையை தேடிய பயணம். அந்த ஆளுமையுடன் அல்லாஹு தஆலா தோழமையை கொடுத்தான். மிகப்பெரிய வெற்றியான ஒரு பயணமாக அது மாறியது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, மக்கால கிடைக்காத ஒன்று மதீனால என்ன கிடைச்சது? நபி அவங்களுக்கு
மக்கால இருக்கக்கூடிய காலத்துல கடமையாக்க முடியுமான அமல்கள் தான் மதீனாக்கு வந்ததுக்கு பின்னாலையும் கடமையாக்கப்பட்டது. ஆனா மதீனால ஒரு விடயம் கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்துல ஓத சொல்லி அல்லாஹு தஆலா ஒரு துஆவை சொல்லி கொடுக்கிறான். குர்ஆனை புரட்டி பார்த்தா விளங்கும். அல்லாஹு தஆலா சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வஅக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. யா அல்லாஹ், நான் வெளியாக கூடிய இடம், எந்த இடத்திலிருந்து வெளியாகிறேனோ அதுவும் கண்ணியம் பொருந்திய இடம். நான் எங்கு போய் சேர போகிறேனோ அதுவும் கண்ணியமான இடம். எனக்கு இங்கிருந்தாலும் ஒன்றுதான், அங்கிருந்தாலும் ஒன்றுதான். ஆனால் அங்கு சென்ற பின் எனக்கு சுல்தானன் நஸீரா, உதவி செய்யப்பட்ட ஒரு ஆளுமையை தந்து விடியா அல்லாஹ் என்பதாக துஆ செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, மக்கால் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 13 வருடங்களுடைய முயற்சி, பலவிதமான இன்னல்கள், பலவிதமான கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து 13 வருடங்கள் முயற்சி செய்தும் 500 பேரை கூட இஸ்லாத்துக்கு முழுமையாக நுழைக்க முடியல. மக்கால 10 வருட முயற்சி, 1.25 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தார். எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய உறுதித்துவம், மார்க்கத்துடைய உறுதி. ஆளுமை இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. அது கல்வி ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த சமூகமாக இருந்தாலும் சரி, பணவளத்தின் மூலமாக எவ்வளவு வளர்ச்சி அடைந்த சமூகமாக இருந்தாலும் சரி, வழிகாட்டக்கூடிய சரியான ஒரு தலைமைத்துவம், ஒரு ஆளுமை கிடைக்கவில்லை என்றால் அந்த சமூகத்தில் முன்னேற்றம் கிடைக்காது. எதுவுமே இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு குடிபானம் இல்ல, உடுக்கிறதுக்கு ஆடைகள் இல்ல, குடும்பங்களை பிரிந்து அவர்களுடைய பொருளாதாரங்களை விட்டுட்டு தனி மனிதனாக உடலையும் உயிரையும் மாத்திரம் சுமந்து கொண்டு வந்த ஒரு சமூகத்தை சரியான ஆளுமையும் தலைமைத்துவமும் 10 வருடங்களில் மிகப்பெரிய ஒரு சமூகமாக, வெற்றி அடைந்த சமூகமாக மாத்தி காட்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமான வார்த்தைகள். அதிலிருந்து பல கருத்துக்கள் எடுக்கலாம். இந்த மார்க்கம் 3 விடயங்களை ஃபாரூக் என்பதாக சொல்லுது. நன்மையையும் தீமையையும் பிரித்தறியக்கூடிய அந்த விடயத்துக்கு தான் ஃபுர்கான், ஃபாரூக் என்ற வார்த்தை பாவிக்கப்படும். முதலாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பத்ருடைய யுத்த களம் இருக்கிறதே, இது யௌமுல் ஃபுர்கான், யௌமுல் ஃபாரூக், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்த ஒரு நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இரண்டாவது, எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் ஃபாரூக் என்பதாக பெயர் வைத்தார்கள். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடியவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு யாரு ஃபாரூக்னு பேர் வச்சது? பத்ர் ஃபாரூக், உமர் ஃபாரூக். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைத்து கொஞ்சம் ஏழ்மையான சஹாபாக்களோட, பலவீனமான சஹாபாக்களோட அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே மறைவாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், மறைவாக இருந்தார்கள். பிரச்சாரங்கள் மறைவாக நடந்து கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் நஊது பில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக யார் தயாராகிறீர்கள் என்பதாக ஒரு கேள்வி எழுந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் உக்காலுடைய சந்தை, அந்த அரேபிய தீபகற்பத்தில் ஒரு சந்தை இருந்தது, உக்கால் என்பதாக மிகப்பெரிய சந்தை. முழு உலகத்தில் இருந்தும் வணிகர்கள் வந்து வியாபாரம் பண்டமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு சந்தை. அந்த சந்தையிலே மல்யுத்தத்தில் வீரனாக இருக்கக்கூடிய என்னை பார்த்து முழு மக்காவும் பயப்படக்கூடிய ஒரு காலம். நான் மல்யுத்த வீரனாக இருந்தேன். நான் செய்து வருகிறேன் என்பதாக நான் வாளை எடுத்து கிளம்பிய பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே இருந்தார்கள். நான் போய் கதவை தட்டினேன். ஏற்கனவே சஹாபாக்கள் நான் தூரத்தில் வருவதை கண்டு கொண்டார்கள்.
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பலஹீனமான சஹாபாக்கள் பயத்திலே நடுங்கி விட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உமரை நான் எதிர்கொள்கிறேன் என்பதாக எழுந்து வந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹம்சா அமருங்கள் ரலியல்லாஹு அன்ஹு, நான் உமரிடம் முகம் கொடுக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை தட்டினார்கள். சஹாபாக்கள் நடுங்கி போனார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபஅഖத பிமஜாமிஇ ஸௌபி, என்னுடைய தோல் புஜத்தையும் என்னுடைய ஆடையையும் சேர்த்து இறுக்கி பிடித்து ஒரு குலுக்கு குலுக்கினார்கள். ஃபதமாலக்து, அந்த பிடியின் மூலமாக நான் அமர்ந்து விட்டேன். என்னுடைய தலை சுற்ற ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை பிடித்து கேட்டார்கள், இன்னும் உனக்கு நேரம் வரவில்லையா உமரே என்பதாக கேட்டார்கள். இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை பாதித்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாத்தை ஏற்ற முதல் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அவலஸ்னா பில் ஹக்கி, நாங்கள் உண்மையான மார்க்கத்திலே இல்லையா என்பதாக நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதில் என்ன சந்தேகம் உமரே, அதில் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? அப்படி என்றால் நாம் ஏன் மறைந்து வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ்? வாருங்கள், மக்காவுடைய மஸ்ஜிதுக்கு செல்லுவோம், மக்காவிற்கு செல்லுவோம், காபத்துல்லாவுக்கு முன்னால் செல்லுவோம். இரண்டு சிங்கங்கள் வலப்புறமும் இடப்புறமும், சஹாபாக்கள் பின்னாலே வருகிறார்கள். வலப்புறத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இடப்புறத்திலே ஹம்சா அஸதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிங்கம் என்பதாக வர்ணிக்கப்பட்ட சஹாபி இரண்டு புறங்களிலும் நிற்க, சஹாபாக்கள் புடைசூழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவிலே இருந்து அந்த மக்காவுடைய தெருக்களிலே புழுதி பறக்க நடந்து வந்தார்கள். மக்காவுடைய காபத்துல்லாவுடைய மஸ்ஜிதிலே தொழுதுவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர் அன்தல் ஃபாரூக், உமரே நீங்கள் தான் ஃபாரூக், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடிய மனிதர் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு பேர் வச்சாங்க என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஹிஜ்ரத்துடைய ஆண்டிலிருந்து உங்களுடைய திகதிகளை குறித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நாளுடைய கணக்கெடுப்பை ஹிஜ்ரியில் இருந்து ஆரம்பியுங்கள் என்பதாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஏன்? இந்த ஹிஜ்ரத்துடைய அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய படிப்பினைகள், அதன் மூலம் சமூகத்திற்கு ஏற்பட்ட நலவுகள் ஒவ்வொரு வருடமும் உம்மத்திற்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலம் படிப்பினை பெற்ற இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத், இந்த சமூகம் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய திகதிகளை குறித்துக் கொள்ளுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பித்து விட்டு சொன்னார்கள், அர்ரிஹு பிமுஹாஜரத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தாரீக்களை, உங்களுடைய வரலாறுகளை, உங்களுடைய நாட்குறிப்புகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திலிருந்து நீங்கள் கணக்கெடுங்கள். ஃபஇன்னல் ஹிஜ்ரத, நிச்சயமாக இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் இருக்கிறதே, இதுதான் ஃபர்ரக பைனல் ஹக்கி வல் பாத்தில், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்த ஒரு பயணமாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். குர்ஆன் சொல்லுது பத்ரை ஃபாரூக் என்பதாக. பத்ரிலே தலைமை தாங்கின ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமரை ஃபாரூக் என்பதாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்ல ஃபாரூக், ஹிஜ்ரத் தான் ஃபாரூக் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே ஹிஜ்ரத் என்பது ஒரு மிகப்பெரிய வலி. அதை சுமந்தவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன், முந்தியவர்கள் முந்திக் கொண்டார்கள். அதிலே முஹாஜிர்களுக்கு அதிகமான இடம் இருக்கிறது. அன்சாரிகளும் முஹாஜிர்களும். இந்த முஹாஜிர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா முற்படுத்துகிறான். வலியை சுமந்தவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இஸ்லாத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் சதி செய்கிறார்களோ, அது இந்த காலமாக இருந்தாலும் சரி, ஆரம்ப காலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் 3 தான். குர்ஆன் பேசுது, وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا, உங்களுக்கு மக்ர் செய்யக்கூடியவர்கள், முஸ்லிம்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் 3 விதமாக உங்களுக்கு சூழ்ச்சி செய்வார்கள். அதிலே முதலாவது லியுஸ்பிதூக,
உங்களை சிறை பிடிப்பார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடந்தது நபி அவர்களுக்கு. நபி அவர்களையும் அவர்களை சார்ந்த குடும்பத்தார்களையும் சிறை பிடித்தார்கள் முஷ்ரிகீன். ஷிஅபே அபி தாலிப் ஒரு பள்ளத்தாக்கிலே போட்டு மூடிவிட்டார்கள். யாராலும் வெளியே வர முடியல. இலை கொலைகளை சாப்பிட்டார்கள் அந்த குடும்பத்தினர். நபி அவர்களுடைய கடைசியில் கால்நடைகள் மலம் கழிப்பதை போன்று விட்டைகளாக அவர்களுடைய விட்டை இருந்தது என்பதாக வரலாறு பேசுகிறது. சாப்பாடு இல்ல, குடிபானம் இல்ல. எத்தனையோ தாய் வழி உறவுகள், பிள்ளை பிறந்திருக்கும், தாயிடத்திலே பால் கிடையாது, இன்னொரு தாயிடத்திலே பால் குடித்து சகோதரர்களாக நபி அவர்களுடைய குடும்பத்திலே பால் குடி வழி சகோதரர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் நபி அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளார். நபி அவர்களுடைய குடும்பத்துடைய வரலாறை புரட்டி பார்த்தால் தெரியும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது சிறை பிடிப்பார்கள். இரண்டாவது லியக்துலூக், உங்களை கொலை செய்வார்கள். மூன்றாவது அவு யுக்ரிஜூக், உங்களை ஊரிலிருந்து விரட்டுவார்கள். சிறைப்பிடித்தால் சிறையிலிருந்து மீண்டு வந்த பொழுது அவர்களுக்கு உலகத்துடைய ஏனைய நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். கொலை செய்தால் அதே நாளுடன் உயிர் போய்விடும், அதற்கு பின்னால் கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த மூன்றிலையும் மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? ஒதுக்கி வைக்கப்படுறது. ஊரிலிருந்து, பிறந்த வளர்ந்த ஊரிலிருந்து விலக்கப்படுறது, தூரமாக்கப்படுறது, விரட்டப்படுறது, ஒடுக்கி வைக்கப்படுறது. இது மிகப்பெரிய வலி. குடும்பத்தை பிரிந்து, மனைவியை பிரிந்து, குழந்தைகளை பிரிந்து, செய்த வியாபாரத்தை விட்டுவிட்டு, வாழ்ந்த வீட்டை விட்டுவிட்டு, நடந்த இடங்களை விட்டுவிட்டு, ஊரை விட்டு ஒடுக்கி வைக்கப்படுது. இது மிகப்பெரிய வலி. சஹாபாக்கள் அனுபவித்தார்கள். வாழும் பூமியிலிருந்து விரட்டப்படுவது கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அனுபவித்தவர்களுக்கு தெரியும். முஹாஜிர்களுடைய ஹிஜ்ரத் செய்தவர்களுடைய வலி சாதாரணம் அல்ல. அல்லாஹு தஆலா 4 விடயங்களுக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். அன்று பிறந்த பாலகனை போன்று அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகிறான். 4 விதமான அமல்கள். முதலாவது ஈமான். ஷிர்க்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ஷஹாதா கலிமாவை மொழிஞ்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டா அவர் முன்னால செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டு அன்று தான் கருவில் இருந்து வெளிவந்த குழந்தையை போன்று ஆகிவிடுகிறார். இரண்டாவது மனிதர் ஹஜ்ஜி செய்தவர். யாரு நல்ல முறையில ஹஜ்ஜ முடிச்சிட்டு வாராரோ இவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுகிறார். மூன்றாவது, ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் படக்கூடிய அந்த அவஸ்தை, அந்த அவஸ்தையை கடந்து குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அந்த பெண் அன்று பிறந்த குழந்தையை போன்றாக விடுகிறாள். அவ்வளவு வருத்தம் தான் பிரசவ வலி. அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்களோ இவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். ஹிஜ்ரத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது, அவ்வளவு பெரிய வருத்தம் இருக்கிறது. உடல்ல அல்ல, உள்ளத்தில வருத்தம் இருக்குது. ஹிஜ்ரத்துடைய வருத்தம் உள்ளத்தால் சுமந்தார்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வலியை சுமந்த சஹாபாக்கள், இந்த இவர்களுடைய வரலாறுகளை நாங்க சாதாரணமாக பேசிட்டு போறதுல எந்த விதமான நலவுகளும் எங்களுக்கு கிடைக்க போறதில்லை. ஹிஜ்ரத் என்பது மக்கால இருந்து மதீனாக்கு கிட்டத்தட்ட ஒரு 400-420 கிலோமீட்டர் ஒரு பயணம். இந்த பயணத்தை வரலாறாக பார்க்காமல் படிப்பினையாக இந்த வரலாறு தரும் பாடம் என்ன என்பதாக நாங்க பார்த்தோம் சொன்னா நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அதுல முதலாவது தான் தலைமை பண்பை நபி அவர்கள் இந்த ஹிஜ்ரத்திலே வெளிப்படுத்தினார்கள். தன்னை சூழால் இருக்கக்கூடிய சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய எல்லா விதமான நடவடிக்கைகளையும் நபி அவர்கள் எடுத்தார்கள். பாதுகாப்பாக இருந்து கொண்டு ஏனையவர்களை முன்னுக்கு அனுப்பல்ல, களத்துக்கு அனுப்பல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமை மிக்க ஒரு தலைவராக சமூகத்திற்கு முன்னின்று காட்டினார்கள். சஹாபாக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். எல்லா சஹாபாக்களையும் அனுப்பி கொண்டு தான் களத்திலே நின்று வேலை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆளுமையை கையில் எடுக்கும் பொழுது ஹிஜ்ரத் சரியான ஒரு தோழமையை கொடுத்தது நபி அவர்களுக்கு. எப்பொழுது ஒரு ஆளுமை சரியான ஆளுமையும்
அந்த ஆளுமைக்கு தோள் கொடுக்கக்கூடிய சரியான ஒரு தோழமையும் இருக்குமோ அந்த சமூகம் நேரான பாதையில் பயணிக்கும், சந்தேகம் கிடையாது. ஆளுமை இருக்கிறது, தோள் கொடுப்பதற்கு ஆள் கிடையாது, அந்த சமூகத்தை சீர்கட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, கது உதின லீ பில் ஹிஜ்ரா, எனக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. நிறைய மக்கள், அதிகமான மக்கள் இதை ஒரு அனுமதியாக பார்த்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம், யா ரசூலல்லாஹ் சுஹ்பா, உங்களோட தோழமைக்கு யாரு வாரது யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான ஒரு தோழமை, ஒரு ஆளுமை, இது ரெண்டும் கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப இது ரெண்டும் மிகவும் முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழமையை சேர்த்துக் கொண்டார்கள். தான் தோன்றி தனமாக நடக்கல்ல. தலைமை பண்பு, களத்தில் நின்று வேலை செய்வது, தோழமைகளுடன் சேர்ந்து வேலை செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழமையை உருவாக்கி கொண்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தோழமை புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த நபி அவர்களும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எந்த அளவுக்கு சமூகத்துக்காக பாடுபட்டார்கள். இந்த இரண்டு தலைமைத்துவமும், ஒரு தோழமையும் ஒரு ஆளுமையும் சமூகத்திற்கு எந்த அளவு தியாகம் செய்தது என்பதை இந்த ஹிஜ்ரத் ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை தாரீகாக மாற்றினார்கள், நாட்குறிப்பாக மாற்றினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோழமை எப்படி இருந்தது தெரியுமா? அத போல ஒரு தோழமையை உலகம் கண்டது கிடையாது. அந்த தோழமை, அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடலால் தோழமையாக இருந்தார்கள். முழு உடலையும் அர்ப்பணித்தார்கள். அவர்களுடைய பொருளை அர்ப்பணித்தார்கள், அவர்களுடைய வாகனங்களை அர்ப்பணித்தார்கள், ஆண் மக்களை அர்ப்பணித்தார்கள், பெண் மக்களை அர்ப்பணித்தார்கள். வேலைக்காரர்களிலிருந்து நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். தன்னை சூழால் இருக்கக்கூடிய அனைத்தையும் தன்னுடைய ஆளுமைக்காக செலவழித்தார்கள். தன்னை ஆள போகின்ற ஒரு ஆளுமைக்கு நான் தோள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதுகிலே சுமந்து கொண்டார்கள். சுமந்து கொண்டு நேராக ஓடினார்கள். கொஞ்சம் தூரம் வலப்புறமாக, கொஞ்சம் தூரம் இடப்புறமாக ஓடினார்கள். கால்களில் செருப்பு கிடையாது. முட்கள் குத்தி இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரே, ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், இன் குதில்து அன ரஜுலும் மின் உம்மதிக், நான் கொலை செய்யப்பட்டால், என்னுடைய உயிர் நீக்கப்பட்டால் நான் உங்களுடைய உம்மத்திலே ஒரு மனிதன். வ இன் குதில்த, நீங்கள் கொலை செய்யப்பட்டு விட்டால், அந்த அன்தல் உம்மா, நீங்கள் ஒரு சமூகம். உங்களை அல்லாஹு தஆலா என்னுடைய கையிலே தந்திருக்கிறான். உங்களை எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் சேர்க்கும் வரை என்னால் அமைதியாக இருக்க முடியாது யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். ஒரு கவிஞர் சொல்கிறார், மிஅராஜிலும் தோழமை இருந்தது, ஹிஜ்ரத்திலும் தோழமை இருந்தது. மிஅராஜுடைய தோழமை சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் நடந்தது. சிதறத்துல் முன்தஹாவுக்கு அங்கலால அதற்கு அப்பால் தோழமை கிடையாது. நபி அவர்கள் தனியாக பிரயாணித்தார்கள். ஆனால் ஹிஜ்ரத்துடைய தோழமை அவரை எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ, மிஅராஜிலும் பயணித்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஹிஜ்ரத்திலும் பிரயாணத்தை மேற்கொண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை சரியான இடத்தில் சேர்த்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த தோழமை முழுமையான ஒரு தோழமை என்பதாக ஒரு கவிஞர் சொல்கிறார். ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுராகா 100 ஒட்டகங்களுக்கு ஆசைப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிப்பதற்காக வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிபடுவதற்கு ஒரு 10 அடி தூரம். இந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியை பார்த்து கட்டளையிட்டார்கள், யா அர்து குதீஹி, ஏ பூமியை இவனை பிடித்துக்கொள் என்பதாக சொன்னார்கள். பூமி சுராக்காவை விழுங்க ஆரம்பித்தது, பிடித்துக் கொண்டது. சுராக்கா கெஞ்ச ஆரம்பித்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், பூமியை சுராக்காவை விட்டுவிடு என்பதாக சொன்னார்கள். இது ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் நபிதான், ரசூல் தான், எந்த சந்தேகமும் கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார். மதீனால வாழக்கூடிய காலத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதான், ரசூல் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. ஹிஜ்ரத் ஆரம்பித்து 2வது நாள் சுராக்காவிடம் மாட்டிக்கொண்டார்கள். சுராக்காவை பூமிக்கு விழுங்கும்படி கட்டளையிட்டார்கள். சுராக்காவை பூமி பிடிக்க ஆரம்பித்தது. இந்த சம்பவத்திலிருந்து இமாமார்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சரியான ஆளுமையும் சரியான தோழமையும் இருக்குமாக இருந்தா அந்த சமூகத்தை சுற்றி இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இவர்களுக்கு கட்டுப்படும். அந்த வஸ்துக்கள் பயப்படும். வஸ்துக்கள் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்கும் என்பதாக சொல்றான். கண்ணியத்துக்குரிய கனவான்களை, ஹிஜ்ரத்துடைய மாற்றம், ஹிஜ்ரத்துடைய படிப்பினைகள் ஏராளமாக இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சுராக்கா சொல்றாரு, நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க இந்த வழியால போனா, இது மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பாதையாக இருக்குது, இந்த பாதையில போவானம், உங்களுக்கு நான் வேறொரு வழியை காட்டித்தாரேன், மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த பாதை, இதுல போனா அவசரமாக நீங்க மதீனாவை அடைஞ்சு கொள்ள முடியும். அதனால இந்த பாதையில போங்க. நான் இதே இடத்துல அமர்ந்து கொண்டு யாராவது உங்களை தேடி வந்தா நீங்க இந்த பக்கம் வரல என்று சொல்லி நான் சொல்றேன் என்பதாக அந்த சுராக்கா சொல்றார். இப்ப நபி அவங்க சொன்னாங்க, யா சுராக்கா, கைஃப பிக இதா லபிஸ்த சிவாரை கிஸ்ரா ஃபாரிஸ். பாரசீக தேசத்தின் அரசர் கிஸ்ராவுடைய கைகளில் இருக்கும் அந்த தங்க வளையல் உங்களுடைய கைகளிலே மாட்டப்பட்டால் எவ்வாறு இருக்கும் என்பதை நீர் சிந்தித்ததுண்டா என்பதாக கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டதும் மக்காவையும் மதீனாவையும் தன்னுடைய ஆட்சிக்குள்ளால கூட உட்படுத்த விரும்பாத அந்த பேரரசுகள், அந்த பேரரசருடைய கையிலே இருக்கக்கூடிய தங்க வளையல் எனக்கு கிடைக்குமா என்ற சந்தேகத்துடன் சுராக்கா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா பின் ஹுர்முஸ் அந்த அரசருடைய கைகளில் இருக்கக்கூடிய தங்க வளையலா என்பதாக கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆம் சுராக்கா என்பதாக சொல்லிவிட்டு பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய அந்த வாழ்க்கை முடிகிறது. 10 வருடம் முடிந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி ஆரம்பமாகிறது. இன்றைக்கு பெட்ரோலிய வளம் 75% முஸ்லிம்களுடைய கைகளில் இருக்கிறது என்பதாக பெருமையாக பேசுறோமே. இந்த வளங்களை, இந்த பூமியை எங்களுக்கு எடுத்தந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட 22 லட்சம் சதுர மைல்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியுடைய பரப்பளவு. அதிகமான முஸ்லிம் நாடுகள் பூமியுடைய கனிம வளங்களை இஸ்லாத்துக்கு சொந்தமாக்கியது இந்த ஆட்சிதான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உம்மத் மறக்க முடியாத ஒரு ஆளுமை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான். ஹிஜ்ரத்துக்கு பின்னால் உருவான 2 விடயங்கள், மிகவும் முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. வஆமனஹும் மின் ஹௌஃப், அச்சத்திலிருந்து ஒரு தீர்வு. மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்காவிலே. அச்சமில்லாத வாழ்க்கையை இந்த ஆளுமை உருவாக்கியது, இந்த ஹிஜ்ரத் உருவாக்கியது. அத்அமஹும் மின் ஜூ, பசியில் இருந்து விடுதலையை கொடுத்தது, வறுமையிலிருந்து விடுதலையை கொடுத்தது இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். அது ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருக்குது. நான் சொல்ல வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியாப்பட்ட சஹாபி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி உமரைன், 2 உமர்களை கொண்டு எனக்கு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி தந்திரு. 2 உமர்கள் யார்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்ர் இப்னு ஹிஷாம் அபூ ஜஹலும். ஆனால் என்னுடைய மனம் விரும்புகிறது உமர் ஃபாரூக், உமர் இப்னுல் கத்தாப், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நன்றாக இருக்குமே என்பதாக என்னுடைய உள்ளம் ஆசைப்படுகிறது என்பதாக நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவிற்கு பின்னால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாமும் கிடைத்தது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உமரை அந்த அரபியர்கள் துச்சமாக கருதினார்களோ, எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? கிதாபுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஹத்தாபுடைய கழுதை கூட திருந்துவிடும், ஹத்தாபுடைய மகன் திருந்த மாட்டான் என்பதாக உமரை பார்த்து அந்த சமூகம் சொன்னது. உமர் இப்னுல் கத்தாப் திருந்த மாட்டார் என்பதாக அந்த சமூகம் முத்திரை குத்தியது. வாப்பா சொல்றாரு, ஹத்தாப் சொல்றாரு, வாப்பா மகனை பார்த்து சொல்றாரு, ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட நீ தகுதி இல்லை என்பதாக வீட்டிலிருந்து விரட்டப்பட்டவர்.
இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அளவு யாராவது அமல் செய்திருப்பார்களா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் செய்திருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்தினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுது. எத்தனையோ நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது. கனிமத்துடைய பொருட்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய வீட்டுக்குள்ளால் அல்ல, வீட்டு முற்றங்களிலும் பாதைகளிலும் கொட்டப்பட்டிருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடமாட்டார்கள், சொல்லுவார்கள், நீங்களே பிரித்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார். ஆனால் அந்த பாரசீக நாட்டுடைய அந்த கனிமத் மதீனாவை வந்தடைகிறது, பாதைகளிலே கொட்டப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அமீருல் முஃமினீனுடைய கட்டளை வருகிறது, யாரும் பாரசீக நாட்டுடைய கனிமத்தை தொடக்கூடாது, அதை தொட்டு விடாதீர்கள் நான் வரும் வரைக்கும். கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்தார்கள், தேடிக்கொண்டே வந்தார்கள். கிஸ்ரா மன்னனுடைய அந்த அரசர் கையிலே அணிந்திருந்த 2 சிவார்கள், 2 காப்புகள், அதை தேடி எடுத்தார்கள். சுராகா பின் மாலிக் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அந்த 2 காப்புகளையும் அவருடைய கைகளிலே அணிவித்து விட்டு சொன்னார்கள், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்காக இருக்குது. ஹிஜ்ரத்ல எதையுமே கொண்டு போவல்ல, ஆயுதங்கள் இல்ல, பசியோட பட்டினியோட ஹிஜ்ரத்துடைய பயணம் ஆரம்பமாகுது. எந்தவித வசதியும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்ததும் சொன்னார்கள், ஆரம்பித்து 2வது நாள் சொன்னார்கள், இந்த என்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயணம் இருக்கிறதே, இந்த பயணம் பாரசீக அரசருடைய அந்த அரசாட்சியை உலுக்கும் என்பதாக சொன்னார். அந்த உலுக்கம் தான் அந்த கையில் இருந்த 2 காப்புகள் சுராக்காவுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளுக்கு வந்து சேர்ந்தது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரத்ல இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய குத்துபாக்கல்ல அந்த விடயங்களை பார்ப்போம். கேட்டதை கொண்டு வாழ்க்கையில எடுத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், மனைவி மக்கள், குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லா நிலைமையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். தொழிலாளர்களுடைய தொழில பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். வியாபாரிகளுடைய வியாபாரத்துல பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். நோயாளிகளுடைய நோய்களுக்கு பரிபூரண ஷிஃபாவை கொடுத்திரு யா அல்லாஹ். கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செஞ்சு தந்திரு யா அல்லாஹ். எல்லா விதத்திலையும் உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். சிறந்த எதிர்காலத்தை தந்திரு யா அல்லாஹ். குறிப்பாக அந்த கஸாவுடைய மக்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். சாப்பாடு கிடையாது யா அல்லாஹ், குடிநீர் கிடையாது யா அல்லாஹ். கொஞ்சம் சாப்பாட்டுக்காக கல்லோலப்படுறார்கள் யா அல்லாஹ், அல்லோலப்படுறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு சிறந்த சாப்பாடுகளை கொடுத்திரு யா அல்லாஹ், சிறந்த குடிநீரை கொடுத்திரு யா அல்லாஹ். எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்து நிம்மதியான சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்திரு யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அனைத்து நலவுகளுக்கும் நம் அனைவரையும் சொந்தக்காரர்கள் ஆக்கிரு யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய அனைத்து விதமான ஷர்ராத்துகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். துஆக்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: اتق الله حيث ما كنت، أو كما قال عليه الصلاة والسلام. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا كمطريرا. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله أهل الله وأصحابه جند الله. أما بعد، قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله مولانا العظيم. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم
عليهم عليه. قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله، إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات، يا قاضي الحاجات ويا رافع الدرجات، برحمتك يا أرحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلق